என்னமா வைக்கிறீங்க இங்க? ஆனா பழைய பட்டு சேலை நான் வேண்டாம், நான் தேவைப்படும். என்னமா குப்பை தொட்டி? அது குப்பை தொட்டி மாதிரி வச்சிட்டு போறீங்க. இது என்னது? வேண்டாம் அந்த சேலை. எடுங்க. பழைய பட்டு சேலை. பழைய பட்டு சேலை பாருங்க. நேரா ஸ்ரீவாரி பட்டு சென்டர்லங்க. அங்க கொண்டு கொடுங்க. கை நிறைய பணம் தருவாங்க. பணம் தருவாங்க. கிழிஞ்சதுக்கு பழசுக்கு எல்லாத்துக்கும் பணம் தராங்க. போய் அங்க போய் வாங்கிட்டு போங்க. நாலு பேர்கிட்ட கேட்கணுங்கிறது. இங்கதான் நான் ஸ்ரீவாரி பட்டு சென்டர். பழைய கிழிந்த புடவைக்கு பணம் தராங்க. அண்ணா வணக்கம்ண்ணா. இது ஒரு 7000 ரூபாய் போகுது. 10,000 ரூபாய் போகும். 10,000 ரூபாய். ஒரு பவுன் நகையை வாங்கிட்டு போயிடலாம் போல, அந்த அளவு வருது. 12,000 ரூபாய்க்கா. 12,000 ரூபாய். ஆமா. ரொம்ப டேமேஜ் இருந்தா போதும். இந்த மாதிரி கரை வந்துட்டாலே போதும். நல்ல ரேட் போட்டு கொடுங்க. நம்ம கிழிஞ்சு கிடக்கும். இதுக்கு வந்து ஒரு 15,000 ரூபாய் கிடைக்கும். ஃபுல்லாவே உங்களுக்கு பாரு. ஆமா. இல்ல ஒவ்வொரு கடையில எல்லாம் ஆவரேஜ் ரேட் போடுவாங்க. நாங்க அப்படி இல்ல. எந்த அளவுக்கு ஜரிகை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ரேட். மொத்தம் 6 சேரிங்கக்கா. மொத்தம் 69,000 ரூபாய்க்கா. எல்லா கடையை விட்டு கம்பேர் பண்ணும்போது நம்ம கடையில வந்து அதிகம் பெஸ்டா இருக்கும். கண்டிப்பா வீடியோவே போட்டலாம்ண்ணா. நான் வாங்குறது வந்து எல்லாருமே யூஸ்ஃபுல்லா, நீங்களும் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா வரலாம். இந்தங்க சந்தோஷம். ஸ்ரீவாரி பட்டு சென்டருங்க. கண்டிப்பா வந்து வாங்க. பழைய கிழிந்த பட்டு புடவை, வேஷ்டி, கிழிந்த ரூபா நோட்டு தான் எடுத்துக்குவோம். கிழிந்த ரூபா நோட்டு எப்படி டேமேஜ் இருந்தாலும் 100 ரூபாய்க்கு 70 ரூபாய் கொடுத்துருவோம். 70 ரூபாய். உங்களுக்கு ஜிபே பண்ணிடலாமா? செல்லுல உங்களுக்கு கேஷ் வேணுமா? கேஷ் தான் வேணும். கேஷ் தான் வேணுமா? அப்படிங்களா? சரி இந்த வாங்கிக்கலாம். இப்போ 69 ஆகுது. 1000 ரூபாய் சேர்த்து 70,000 ரூபாய் கொடுத்துருக்கேன். பாத்துக்கோங்க. நான் இந்த அமௌண்ட் அது கீழே தூக்கி போடுற பட்டு புடவைக்கு இந்த அமௌண்ட் வந்து வாங்கியிருக்கேன். இதை வச்சு நம்ம என்ன சேவிங்ஸ் எல்லாமே கோல்டு எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணலாம். இதே மாதிரி உங்ககிட்ட பழைய பட்டு புடவை இருக்கு அப்படின்னா கவலைப்படாதீங்க. நம்மளோட ஸ்ரீவாரிக்கு வந்தீங்க அப்படின்னா அவங்க வந்து நியாயமா நேர்மையா புடவைக்கான அமௌண்ட்டை கொடுக்குறாங்க. கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க. நம்ம பேஜ்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்க.